எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல சிந்திக்கிறோம். இன்றைக்கு எஸ்தர் 4வது அதிகாரத்தை நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் எஸ்தர் 3 அதிகாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 4வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன். பொறுமையாக என்னோடு கூட வேதத்தை கவனித்து பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடப்பதற்கான ஆரம்ப கட்ட செயல்கள் எல்லாம் இந்த வசனங்கள்ல நடக்கிறது. கடவுள் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், பாருங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள்.
அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். நீண்ட வேத பகுதி. ஆனா இவைகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்த ஒரு நிகழ்வுகளாக இங்க நாம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி 3வது அதிகாரத்துல இந்த ஆமானுடைய அழிவின் திட்டத்தை பற்றி நம்ம சிந்தித்து பார்த்தோம். மொர்தெகாய் தனக்கு வணக்கம் செலுத்தாத நிமித்தமாக, தன்னை மதிக்காததன் நிமித்தமாக ஆமான் மிகுந்த கோபம் கொண்டு மொர்தெகாய் ஒரு யூதன் என்று அறிந்ததன் நிமித்தமாக அவனுக்கு மொர்தெகாயை மட்டும் அழிக்கிறதுல விருப்பம் இல்ல, மொத்த யூத ஜனத்தையும் அழிக்கணும்னு அவன் தீர்மானித்து அரசனிடம் சென்று அதை பற்றி சொல்லி, உம்முடைய ராஜ்யத்தின் கீழே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப வினோதமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள், அரச கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறது இல்ல, ராஜாவையும் அவங்க மதிக்கிறது இல்ல, ஆகவே அவங்களை இப்படியே விட்டா சரி வராது, அவர்களை அழிக்கணும், அதுக்கு உத்தரவு கொடுத்தா இவ்வளோ பெரிய தொகையை நான் உம்முடைய கஜானாவுக்கு செலுத்துவேன்னு ஆமான் சொல்லுகிறான். அகாஸ்வேரு புத்தி இல்லாத அரசன், யார் சொன்னாலும் கேட்கிற மாதிரி ஆமான் சொல்லுகிறதையும் கேட்டு, ஏன்னா ஆமான் இப்ப ரொம்ப உயர்ந்த பதவியில இருக்கிறான், அவன் சொல்லுகிறத கேட்டு நீ பணம் எல்லாம் ஒன்னும் தர வேணாம், நீ அந்த ஜனத்துக்கு உனக்கு இஷ்டமானதை செய்யன்னு சொல்லி அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த செய்தி சூசான் அரண்மனையிலிருந்து ராஜாவின் முத்திரையோடு புறப்பட்டு போனதை குறிச்சு நாம பார்த்தோம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லா இடத்திலையும் ஒரு கலக்கம். அந்த 3வது அதிகாரம் முடியும் போது ஆமானும் அகாஸ்வேருவும் குடிக்க உட்கார்ந்தார்கள், சூசான் நகரமே கலங்கிட்டுன்னு பார்த்தோம். இதுதான் நடந்தது. இப்ப இதெல்லாம் மொர்தெகாய் கேள்விப்பட்டு என்ன செய்தார், அதை பத்தின நிகழ்ச்சி தான் இங்க பார்க்கிறோம். இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, அழிவின் செய்தியின் விளைவுகள். இவங்க கேள்விப்பட்ட இந்த அழிவின் செய்தி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆகவே அழிவின் செய்தியின் விளைவுகள் என்கிற தலைப்புல இந்த வசனங்களை நாம சிந்திக்கலாம். சூசான் அரண்மனையிலிருந்து இந்த அழிவு செய்தியானது புறப்பட்டு போனது. இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது ஒரு 3 விதமான மனிதர்களை இது பெரிய அளவுல பாதித்து இருக்கிறது. முதலாவது மொர்தெகாய், 2வது எஸ்தர், 3வது யூதர்கள். ஒரு வகையில பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு இன மக்கள், யூதர்கள் என்கிற அந்த இனத்திற்குள் வந்தாலும் மொர்தெகாய்க்கு அதிகமான துக்கம் வருகிறது. அதே சமயத்துல எஸ்தரும், இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லா யூதர்களும் கூட இந்த அழிவு செய்தியினால மிகவும் துக்கத்தை அனுபவிக்கிறது தான் இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இந்த மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனையில ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யூதன். எஸ்தர் இப்பொழுது அகாஸ்வேரு ராஜாவினுடைய பட்டத்து அரசி. யூதர்கள் இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழெல்லாம் பரவி இருக்கிறார்கள். ஆக இவங்க எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தங்களுடைய அழிவை பற்றிய இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாள் இத பத்தி ஒரு உணர்வு பூர்வமான சிந்தனை இல்லாம இதை வாசிச்சுட்டு போகும்போது அதனால ஒரு இம்பாக்ட நம்ம இதயத்துல எடுக்க முடியாது. அதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்து, குறிக்கப்பட்ட 12வது மாதம் இந்த நாள்ல இவங்க எல்லாம் ஒருத்தர் விடாம சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அழிக்கப்படணும். அந்த இனமே இல்லாமல் ஜீனோசைடுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஜீனோசைடுனா இனப்படுகொலைன்னு சொல்லக்கூடிய. சமீபத்துல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய அண்டை நாடாக இருந்த ஸ்ரீலங்காவில் இப்படிப்பட்ட இனப்படுகொலை நடந்தது. அப்போ நம்ம அங்க கேள்விப்பட்ட செய்தி, நாம அதுல பங்குள்ளவர்களாக இல்லாம இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பயத்தை கொடுத்தது. அங்கிருந்து வந்த வீடியோக்கள், அங்கிருந்த மனிதர்கள் அவங்க பேசினது, எப்போ எங்க குண்டு விழும், எப்போ உயிர் போகும், அது தெரியாத ஒரு பயங்கரமான நிலையில அந்த ராணுவத்தினுடைய அத்துமீறல்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க எடுத்திருந்த நடவடிக்கைகள், அதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளோ பெரிய கல்லான இருதயமா இருந்தாலும் கரைஞ்சு போகும். யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. அந்த மனிதர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ண அவர்கள் அந்த ராணுவம் துப்பாக்கியோடும் பீரங்கிகளோடும் குண்டுகளோடும் பட்டணத்துக்குள்ள பிரவேசித்து நுழைந்து யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ ஈவு இரக்கம் இல்லாம கொன்னு குவிச்சாங்க.
கொத்து கொத்தா ஜனங்கள் செத்து கிடக்கிறத நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தாதான் இனப்படுகொலை. அந்த இனமே என் நாட்டுல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வெறித்தனமான செயல். அத ஒரு அனுபவபூர்வமான இருதயம் இல்லாம புரிந்து பார்க்கவே முடியாது. இப்போ மொர்தெகாய் இந்த அளவுக்கு துக்கப்படுகிறான், எஸ்தர் இந்த அளவுக்கு துக்கப்படுகிறாள். அந்த ராஜ்யத்தில் இருந்த அத்தனை யூதர்களும் இவ்வளவு துக்கப்படுகிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் இது ஏதோ அவர்களுக்கு வந்த ஒரு ஆபத்து செய்தி அல்ல, இது அழிவின் செய்தி. அந்த இனத்தையே இல்லாமல் அழிப்பதற்கான செய்தி தான் அங்க வந்திருக்கிறது. ஆகவே இது இவர்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொண்டு வந்திருந்தது. அதத்தான் இந்த வேத பகுதியில நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த 17 வசனங்களையும் ஒரு 6 பிரிவுகளாக பிரித்து நாம சிந்திக்க போகிறோம். அதனுடைய கடைசியில இதுல இருந்து நாம என்ன படிக்கிறோன்றதையும் பார்க்கலாம். முதலாவது, மொர்தெகாய் செய்தியை கேள்விப்படுதல். அரண்மனையிலிருந்து இப்படிப்பட்ட செய்தி இந்த ஆமானின் மூலமாக கடிதங்களாக எழுதப்பட்டு அதுல ராஜ முத்திரை வைக்கப்பட்டு அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறவர்களிடத்துல கொடுக்கப்பட்டு அந்த செய்தி இப்போ பரவ ஆரம்பித்து விட்டது. மொர்தெகாயினுடைய செவிகளிலும் இந்த அழிவின் செய்தி விழுகிறது. அந்த செய்தியை அவர் கேள்விப்படுகிறார். அவர் கேள்விப்பட்ட போது என்ன நடந்ததுன்றதான் முதல் 2 வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது அந்த வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி 12வது மாசம் இந்த தேதியில எல்லாரையும் அழிக்கணும்னு ஒரு செய்தி, ஒரு கட்டளை, ராஜ கட்டளை பிறந்திருக்குன்றத கேள்விப்படுகிறதல்ல. அந்த அறிந்த போது என்கிற அந்த வார்த்தை எதை அழுத்தப்படுத்துகிறதுனா, எதனால இப்படி நடக்கிறது என்பதை மொர்தெகாய் புரிந்து கொள்ளுகிறான். அவனுக்கு அந்த புரிதல் வருகிறது. இவ்வளவு பெரிய அழிவின் செய்தி வருவதற்கு என்ன காரணம்? என்னுடைய இனமே அழிக்கப்படுவதற்கான ஒரு செய்தி அரச கட்டளையாக வெளிவருவதற்கு என்ன காரணம் என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். அதுக்கு பின்னாடி அதனாலதான் நடந்த யாவற்றையும், இந்த ஆமான் தன்னிடம் நடந்து கொண்டது, இந்த ஆமான் இந்த பகைய வஞ்சனைய வைத்துக் கொண்டு அரசனிடம் சென்றது, தன்னுடைய மக்களை பற்றி அரசன் கிட்ட சொன்னது, அரசனுடைய கஜானாவுக்கு எவ்வளவு பெரும் தொகையை கொடுப்பேன்னு சொன்னது, இதெல்லாமே அவன் ஒண்ணு விடாம கேள்விப்படுகிறான். ஏன்னா மொர்தெகாயும் அந்த சூசான் அரண்மனையில முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி. அவனுக்கு எல்லாமே விவரித்து சொல்லப்படுகிறது. அரசன் மோதிரத்தை கலற்றி ஆமானிடத்தில் கொடுத்து உன் இஷ்டப்படி அது ஜனங்களுக்கு செய் என்று சொன்னதையும் அவன் கேள்விப்படுகிறான். இந்த ஆமான் எவ்வளவு பெரிய ஒரு பகைஞன், விரோதி, எதிரி, எவ்வளவு ஒரு கொடுமைக்காரன், அவனால என்ன மோசமான செயல்கள் எல்லாம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் அவன் உணர்ந்து பார்க்கிறான். அதுதான் சொல்லுது, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது அவனால அதை அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. அது கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் மேல போட்டிருந்த ரொம்ப தன்னை மரியாதையாக கௌரவமாக வைத்திருந்த அத்தனை ஆடைகளையும் கிழித்தெறிந்து ரெட்டுடுத்தி, இந்த ரெட்டு என்பது அது ஒரு வகையான ஆடை. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா இந்த சீனி சாக்குன்னு சொல்றோம்ல, அந்த காலத்துல இருக்கும் அரிசி சாக்கு, அந்த மாதிரி ஒரு சாக்கு பை போன்ற ஒரு உடை, அதை அவன் உடுத்திக் கொண்டு தன் மீது சாம்பலை போட்டுக்கொண்டு அவன் கேள்விப்பட்ட இடத்திலிருந்து அரண்மனை வரைக்கும் அவன் நடந்து வருகிறான். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் ராஜ அரண்மனையில மதிப்புமிக்க ஒரு பதவியில் இருந்தவன். அப்ப எவ்வளவு ஒரு மதிப்புமிக்க ஆடைகளை அணிஞ்சிருப்பான். அந்த ஆடைகளை எல்லாம் இப்ப கிழித்து போட்டு விட்டு ஒரு சாக்கை உடையாக அணிந்து கொண்டு தன் மீது சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் அவன் எங்க போகிறான்? அரண்மனையை நோக்கி போகிறான். அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி போகிறான். ராஜாவிடத்துல ஒருவேளை தன்னுடைய இந்த செய்தியையும் நிலைமையையும் விவரிக்க கூட அவன் இப்படி புறப்பட்டு போயிருக்கலாம். அவன் புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது என்ன செய்தான் பாருங்க. தெருவுல போகும்போது துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு, துயரமுடன் கூடிய மகா சத்தத்தோடு. இத நான் வாசிக்கும் போது நாம இதை புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப நெருங்கின ஒரு உறவினுடைய
மரண செய்தியை கேள்விப்பட்ட உடனே இருதயம் அப்படியே வெடிச்சு கதறி அழுவாங்க. பாத்திருக்கீங்களா? போன வாரம் நான் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன். யூசுவலா நான் இறங்கி ஜிஹெச் வழியே தான் வருவேன். அப்போ எவ்வளோ பேர் அழுவாங்க இறந்தவங்க எல்லாம். அந்த ஜிஹெச் வழியே வரும்போது டிராபிக் ஜாம்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பையனுடைய இறப்பு செய்தியை கேட்டு அந்த தாய் கதர் இருக்கு பாருங்க. ரோடெல்லாம் தெருவெல்லாம் அலறி எல்லாருடைய கண்களும் அந்த பெண் மீது இருந்தது. அவ்வளோ வேதனையோட, அவ்வளோ கூக்குரலோட, அழுகையின் சத்தத்தோட, அதை வார்த்தைகள்ல விவரிக்கவே முடியாது. தன்னுடைய மகன் பறிபோய் விட்டானே, இனிமே நான் எப்படி பார்க்க போறேன், உடம்பு சரியில்லைன்னு தானே ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தோம், அவன் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படுறேனே, இவ்வளவு நேரம் கூட இருந்து இப்பதானே வீட்டுக்கு போனேன், நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்ற அந்த தாயினுடைய அந்த கதறல் அலறிக்கொண்டு அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதை பார்க்கும் போதே நம்முடைய இருதயம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போகும். அது மாதிரி இந்த மொர்தெக்காய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு அந்த நகரத்தின் வீதிகள்ல நடந்து வருகிறான். இதுக்கு என்ன காரணம்? அவனுடைய இருதயத்துல இருந்த துக்கம் தான் காரணம். அவனால் அதை அடக்கிக் கொள்ள முடியல. அந்த இருதயத்தில் இருந்த துக்கம் அது வெளிப்படுகிறது வெளிப்புறமான செயல்கள் மூலமாக. பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா கடவுளுடைய மக்கள் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட துக்கமான செய்திகளை கேள்விப்படுகிறார்களோ அப்பெல்லாம் இப்படி செய்து கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெட்டுடுத்தி சாம்பல்களை மேலே போட்டுக் கொள்வது என்பது தாழ்மையின் அடையாளம். தன்னை தாழ்த்துகிறதின் அடையாளம், நான் ஒன்றுமில்லை என்பதை சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். கடவுள் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறத கடவுளிடத்துல வெளிப்படுத்துகிறதினுடைய அடையாளமாக இருக்கிறது. இது தாழ்மையின் அடையாளம், வெறுமையின் அடையாளம். தங்களுடைய இனம் இப்படி அழிய போகிறதேங்கிறத அவன் கேள்விப்பட்டு மகா சத்தத்தோட தெருவெல்லாம் அலறிக்கொண்டே அரசனிடத்தில் முறையிட அவன் போகிறான். ஆனா அவனை அனுமதிக்கல. 2வது வசனம் சொல்லுது, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். அரண்மனையில பல கேட் இருக்கும். அதுல ரொம்ப முன்னாடியே அந்த ஃப்ரண்ட் கேட்னு சொல்லுவான், அங்கே நிறுத்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கந்தலான ஒரு சாக்கு ஆடைகள் எல்லாம் அணிஞ்சு கொண்டு சாம்பல் எல்லாம் மேல போட்டுக்கிட்டு யாருமே அரண்மனைக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால அந்த முகப்புலேயே அவனை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். அவனை அரண்மனைக்குள்ள போக அனுமதிக்கல, அரசனை சந்திக்க அனுமதிக்கல. அவன் ஒரு அதிகாரியாக இருந்த போதிலும் அவனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அரண்மனைக்குள் அனுமதிக்கப்படாததினால் அவன் நேர போய் எங்க உட்கார்ந்துடுறான்னா அந்த அரண்மனை வாசலுக்கு எதிராக இருக்கிற அந்த பட்டணத்துடைய தெருவுல போய் உட்கார்ந்துட்டான். பட்டணத்து வீதிகள்ல போய் அங்க உட்கார்ந்துட்டான். 6வது வசனத்துல அதை நம்ம பாக்குறோம். ஏன்னா எஸ்தர் அனுப்பின ஆத்தாகு மொர்தெக்காயை எங்க போய் பாக்குறாங்கன்னா அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டணத்து வீதியில் இருக்கிற அப்படின்னு பாக்குறோம். அவங்க ரோட்ல உட்கார்ந்து இதே நிலை, இதே அழுகை, இதே புலம்பல் அவன் அலறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மொர்தெக்காயினுடைய இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக மொர்தெக்காயினுடைய வாழ்க்கை நிலை வேறு. இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. எஸ்தர் அரசி, மதிப்புமிக்க ஒரு பணியாள், அரண்மனையில ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த செய்தியை அவன் கேள்விப்பட்டு, தன்னுடைய இனத்தினுடைய அழிவின் செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த துக்கத்தோடு அவன் இப்படி செயல்படுகிறத பார்க்கிறோம். அது முதல்ல இந்த செய்தியை கேள்விப்பட்டு மொர்தெக்காய் என்ன செய்தான்னு பார்க்க. 2வது, யூதர்கள் அவங்க இந்த அழிவின் செய்தியை கேள்விப்பட்டு என்ன செய்தார்கள்? 3வது வசனம் சொல்லுது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த செய்தி எங்கெல்லாம் போகுதோ, கிராமம் கிராமமா, பட்டணம் பட்டணமா, ஒவ்வொரு தெரு தெருவா இந்த செய்தி போகிற இடங்கள் எல்லாம் இருந்த யூதர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க ரொம்ப கலங்கி போகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த காலக்கேடு கிட்டத்தட்ட 11 மாசம் தான். அந்த 11 மாசம் நிறைவடைகிற போது
அந்த ஒரே நாள்ல தன்னுடைய இனம் முழுமையாக அழிக்கப்பட போகிறதுங்கிற அந்த செய்தியை அவங்க கேள்விப்பட்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ரொம்ப துக்கத்தோட அவங்களும் அலறிக்கொண்டு உபவாசம் பண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதை பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 127 சாம்ராஜ்யங்கள்ல எவ்வளவு பெரிய இடத்துல பறந்து இந்த யூதர்கள் இருந்திருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்ட அத்தனை யூதர்களும் புலம்பி இருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி இருக்கிறார்கள், உபவாசித்து இருக்கிறார்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உபவாசம் பண்ணி இருக்கிறாங்கன்னு போது யார் இடத்துல அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருப்பாங்க? கடவுளை பத்தின செய்தியே இந்த புத்தகத்துல இல்லன்னு சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு பாடம். மொர்தெக்காய் உபவாசிக்கிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்கிறாங்க. அவங்க யாரிடத்துல உபவாசித்து ஜெபித்திருப்பாங்க? இந்த தேவனிடத்துல அவர்கள் உபவாசித்து ஜெபித்திருப்பார்கள். ஆக இந்த செய்தியை கேட்ட ஜீனோசைடு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இனப்படுகொலையின் செய்தியை கேள்விப்பட்ட அந்த யூதர்கள் கலங்கி துடித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? அவர்களும் மிகுந்த துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப மூணாவது, இங்கதான் முக்கியமான நபரை பார்க்கிறோம். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்குரிய கீ யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இப்ப நம்ம பார்க்க போற இந்த நபர்கிட்ட தான் இருக்கு. மொர்தெக்காய் தலைகீழ நின்னாலும் ஒண்ணும் நடக்க போகிறது இல்ல. ஏன்னா அவனை அரண்மனைக்குள்ள கூட அனுமதிக்கல. அவன் பட்டணத்து வீதியில உட்கார்ந்து இருக்கிறான். அகாஸ்வேருவினுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற அத்தனை லட்சம் கோடிக்கணக்கா கூட இருந்திருக்கலாம். அந்த யூதர்கள் எல்லாம் புலம்பி அழுதிருந்தாலும் அதனால ஒரு பயனும் இருக்க போகிறது இல்ல. அப்படிப்பட்ட நேரத்துல இங்க ஒரு கீ போர்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். எஸ்தருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன எஸ்தருடைய நிலை இப்ப என்னன்னா, அரசனுடைய மனைவி, குயின், ராணி, பட்டத்து அரசி எஸ்தர் ராஜாத்தி. அவன் அந்த செய்திய கேள்விப்படுகிறான். 4-9 வசனங்களை பாருங்க. நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால், இதெல்லாம் பத்தி மொர்தெக்காயிடம் விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறான். 4வது வசனத்துல அவன் செய்தியை கேள்விப்பட்டு, சரி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும், மொர்தெக்காய் இப்படி ரெட்டை உடுத்தி அழுது கொண்டிருப்பது சரியல்ல, அவருக்கு இந்த ஆடைகளை கொடுத்து அனுப்புங்க, அணிய சொல்லுங்கன்னு கொடுத்து அனுப்புகிறான். ஆனா மொர்தெக்காய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இந்த செய்தி போனது, யூதர்கள் எல்லாம் துக்கம் கொண்டாடுகிறது, மொர்தெக்காய் இப்படி பட்டணத்து வீதியில உட்கார்ந்து அலறிக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் எஸ்தருக்கு போய் சொல்றாங்க. அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு, யோசிச்சு பாத்தீங்களா, அழிய போறது அவன் தானே, நான் இப்ப அரசியாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஒருவன் என்னை தொட வேண்டுமானால் என்னுடைய அரசனை தாண்டி தான் என்னைய தொடணும், ஆக என்னைய தொட முடியாது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில் எஸ்தர் இருந்து விடவில்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் மிகவும் துக்கப்படுகிறாள். மொர்தெக்காய் உடுத்தி இருந்த அந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆனா மொர்தெக்காய் அதை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான்னு பார்க்கணும். எதனால் மொர்தெக்காய் இப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பது சரியாக எஸ்தருக்கு தெரியாமல் இருக்கிறது. அழிவின் செய்தியை பத்தி கேள்விப்படுகிறான், ஆனா எதனால இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு எஸ்தருக்கு தெரியல. ஆகவே ராஜாவால் தனக்கு நியமிக்கப்பட்ட பிரதானிகளில் ஒருவனை அழைத்து, நீ நேரம் மொர்தெக்காயிட்ட போய் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத விசாரித்து வர ஆட்களை அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவன் ஆகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி மொர்தெக்காயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். பாருங்க எவ்வளவு ஒரு கன்சர்னா, ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை உடனே பல விதங்கள்ல யோசிக்காம அந்த பிரச்சனை எதனால வந்துச்சுங்கிறத அந்த ரூட் காஸ் அவ கண்டுபிடிக்கிறா. பாருங்க எஸ்தருடைய ஞானத்தை பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுங்க, சாதாரணமா வாசிட்டு போக தெரியாது. இந்த ரூட் காஸ், மூல காரணம்
இப்படிப்பட்ட அழிவின் செய்தி வர்றதுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங். அரசனுடைய கட்டளை முத்திர மோதிரம் போட்டு போயிருக்குன்னா அது ரொம்ப கவனமாக நுணுக்கமாக செய்யப்பட்ட ஒரு வேலை. ஆகவே அதை குறித்து தீர்க்கமாக விசாரிக்கிறாள். எல்லா இடத்துல எல்லாம் விசாரிக்கல, எங்க கேட்டா தெரியுமோ அங்க கேட்க சொல்லுகிறாள். அடுத்த அதிகாரத்துல எஸ்தருடைய செயல்பாடுகள் எல்லாம் இதன் அடிப்படையில தான் இருக்கும். அவ செய்யறதெல்லாம் அப்ப அடுத்தடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ விசாரிக்க அவனுக்கு கட்டளை இட்டலாம். ஆத்தாக என்ன செய்யறான்? 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெக்காயின் இடத்தில் புறப்பட்டு போய் விசாரிக்கிறான். இந்த மாதிரி எஸ்தர் விசாரித்து வர சொன்னார்கள், என்ன நடந்தது, காரியம் என்ன, அதனுடைய முகாந்திரம் என்னங்கிறத விசாரிக்கிறான். 7வது வசனத்துல, அப்பொழுது மொர்தெக்காய் தனக்கு சம்பவித்தது எல்லாவற்றை பற்றியும் அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவா சொல்லி அனுப்புறான் பாருங்க. அங்க அரண்மனையில ஆமானுக்கும் தனக்கும் இருந்த அந்த வெரிசல், அந்த ஒரு பகை, ஆமான் தன் மீது வெளிப்படுத்தின அந்த வஞ்சனை, இத பத்தி எல்லாம் அங்க தெளிவா சொல்றான். தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும், யூதரை அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி தெளிவா சொல்றான் நடந்ததெல்லாம். இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் யாருன்னா ஆமான் தான். ஏன் ஆமான் இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக செயல்படுகிறான் என்றால், நான் ஆமானை வணங்கவில்லை, ஆகவே என்னை பழிவாங்குவதோடு இல்லாமல் என்னுடைய இனத்தையும் பழிவாங்குவதற்காக அவன் திட்டமிட்டு ராஜாவினிடத்தில் இப்படியெல்லாம் பேசி அதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அனுப்புகிறான். அதோட மட்டும் இல்லாம அவன் தனக்கு கிடைத்த அந்த நகலையும் எஸ்தர் இடத்துல காண்பிக்கிற மாதிரி கொடுத்து அனுப்புகிறான். 8வது வசனத்துல பாருங்க, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தும். இதை கொண்டு போய் காமி, இதுல எழுதியிருக்கிறத பார், எந்த நாள்ல என்ன செய்யணுங்கிறதை பற்றி தெளிவாக அரச கட்டளையாக வந்திருக்கிறத பார்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். தெரியப்படுத்தவும் அத்தோட நிக்கல, மொர்தெக்காய் எஸ்தருக்கு ஒரு ஆலோசனையையும் சொல்லுகிறான், அதை ஒரு கட்டளையோடு சொல்லுகிறான், இதை நீ செய்தே ஆக வேண்டும் என்று. அப்படி என்ன சொல்லுகிறான் தெரியப்படுத்த 8வது வசனத்துல, அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெக்காயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தருக்கு தெரிய வருது என்ன நடந்தது, அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த மோசமான அழிவின் திட்டம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய ரூட் காஸ் என்னன்னா தெரிய வருது. அப்போ தான் என்ன செய்யணுங்கிறதையும் மொர்தெக்காய் தனக்கு கட்டளையிட்டதை அவ கேள்விப்படுகிறான். நீ அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய், இந்த அகத்தியமாய்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அகத்தியமாய் தனிமையில் போய், ஓகே, தவறாம கண்டிப்பா போய், அதான் அர்த்தம். நீங்க ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணதா இருக்காது. அரசனிடத்தில் போய் இதையெல்லாம் சொல்லி மன்றாடுங்கிற விதத்துலதான் இருக்கும். இங்க அகத்தியமாயின்னு ஒரு வார்த்தை வருது. நான் இதை தேடி பார்த்தா டிக்ஷனரியில அதுக்கான சரியான அர்த்தமே தமிழ் அர்த்தம் இல்லாமல் இருக்கு. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா அதுக்கு என்ன, ஷுவர்லி, கண்டிப்பாக, சர்டன்லி, வித்தவுட் ஃபெயில், தவறாம, கட்டாயமாக, உறுதியாக நீ இதை செய்தே ஆக வேண்டும். நீ அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போயினா நீ கண்டிப்பாக ராஜாவினிடத்தில் போய், ஒருவேளை பென்சில் இருந்தா நீங்க அதை மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். தவறாம இதை நீ செய்தே ஆகணும், கட்டாயமாக நீ ராஜா கிட்ட போ. அவன் கிட்ட போய் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொல்லி அனுப்புகிறான். எஸ்தர் என்ன செய்யணுங்கிறதையும் கட்டளையிட்டு அனுப்புகிறான். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது எஸ்தருக்கும் தெரியும், மொர்தெக்காய்க்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் எஸ்தர் அந்த செய்தியை கேள்விப்பட்டு மறுபடியும் மொர்தெக்காய்க்கு சொல்லி அனுப்பின காரியம் இருக்கு. அதை 4வதா பார்க்கலாம். எஸ்தர்
ஆத்தாகினிடத்தில் மொர்தேக்காய்க்கு சொல்லி அனுப்பினது. 10-12 வசனங்கள்ல பார்த்தோம்னா, அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தேக்காய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால். எஸ்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை மொர்தேக்காய்க்கு ஆமான் போய் தெரிவித்தான் என்று நாம பார்க்கிறோம். எஸ்தருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருந்தது. நீ மொர்தேக்காய் என்ன அரசனிடத்துல போக சொல்லுகிறாயே, நான் எப்படி போவது? ராஜா அழைத்தால் மட்டுமே ராஜாவினுடைய உள்முற்றத்திற்கு உள்ளறைக்கு போவதற்கான அனுமதி உண்டு. மற்றபடி துணிகரமாக போகிற யாரையும் தடுத்து நிறுத்தி ஒன்னே போட்டுருவாங்க. அதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லையே. அது அரசியாக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும் ராஜா அழைப்பிக்காம உள்ள வரவே கூடாது. இப்படி இருக்கும்போது நீ என்னை செய்ய சொல்லுகிறாயே என்று பதில் சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் மொர்தேக்காய் கேள்விப்படுகிறான். 5வது, மொர்தேக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது என்ன? மொர்தேக்காய்க்கு கோபம் வந்துச்சு. அதனால கொஞ்சம் கோபத்தோட சொல்லி அனுப்புறாரு செய்திய. 13-14 வசனங்கள்ல பாருங்க. மொர்தேக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள்ளாதே. இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. மொர்தேக்காய் நினைச்சிருப்பாரு, ஆத்தாக்கு போய் சொன்ன உடனே எஸ்தர் ஏதாவது பிளான் பண்ணி ராஜாவை சந்திச்சு இதுக்கான விஷயங்களை பேசுறதுக்கு சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா எஸ்தர் நான் எப்படி போறது, ராஜா கூப்பிட்டா தானே நான் போக முடியும், இல்லைன்னா கொலையே செஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அனுப்புற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மொர்தேக்காய் என்ன யோசிக்கிறாரு, எஸ்தர் நீ அரண்மனையில இருக்கிறனால தப்பிக்கலாம் நினைக்கிறியா? இவ்வளவு நாள் நீ யூத பெண்மணி என்று தெரிவிக்காமல் இருந்ததுனால நீ தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? எப்படினாலும் யூதர்கள் அழிக்கப்படுகிற போது காரியம் வெளிப்படும், நீயும் உன் குடும்பத்தாரும் தப்ப விடாதபடிக்கு அழிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. இந்த செய்தியில 2 இருக்குங்க. மொர்தேக்காய் மறுபடியும் சொல்லி அனுப்பின அந்த செய்தியில ஒரு எச்சரிப்பின் செய்தியும் இருக்கு. அதே நேரத்துல அவ இப்ப ராணியாக இருப்பதற்கான காரணம் என்னங்கிறதுக்கான செய்தி அதுல இருக்கு. இது 2மே இருக்கு. முதல்ல எச்சரிப்பின் செய்தி என்ன, நீ தப்பிடலான்னு நினைக்காத. ஏன்னா இதுவரைக்கும் எஸ்தர் ஒரு யூத பெண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப யூதர்கள் தானே அழிக்கப்பட போகிறார்கள், அதனால நான் யூத பெண்ணுன்னு தெரியாததுனால நான் தப்பிச்சிடலான்னு நீ நினைக்காத. ஒரு எச்சரிப்பின் செய்தி. 2வது, இப்ப நீ ராணியாக இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? என்ன ராஜமேன்மை? இப்ப நீ அரசியாக இருக்கிறாயே, அங்க கொண்டு போய் கடவுள் உன்னை வைத்திருக்கிறாரே, அதை வைத்திருப்பதற்கான ஒரு நோக்கம் இதுவாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட இனப்படுகொலை அழிவின் செய்தியிலிருந்து, அழிவின் காரியத்திலிருந்து உன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக கூட உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமேன்னு அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார். எஸ்தருக்கு இப்ப வேற வழியே இல்லை, எஸ்தர் செயல்பட்டுதான் ஆகணும். எஸ்தர் துணிந்து ஒரு முடிவை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசி 6வது நம்ம பார்க்கிறோம். எஸ்தரின் தீர்மானமான முடிவு 15-17 வசனங்கள்ல. அப்பொழுது எஸ்தர் மொர்தேக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, இந்த ஆத்தாகு தெருவுக்கும் அரண்மனைக்கும், அரண்மனைக்கும் தெருவுக்கும் இப்படியே மாறி மாறி போய் இந்த செய்தியை கொண்டு அங்க சேர்க்க, அந்த செய்தியை கொண்டு இங்க சேர்க்கன்னு இப்படியே அலைஞ்சிருக்கிறாரு. பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா மறுமொழியாக சொல்ல சொன்னது மறுபடியும் சொல்ல சொன்னது இப்படியே. இதுதான் கடைசி. எஸ்தர் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்து
அத சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 16வது வசனத்துல, நீர் போய், அதாவது மொர்தெக்காய் அந்த இடத்தை விட்டு முதல்ல கிளம்பி போக, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். இந்த செய்தி மொர்தெக்காய்க்கு வந்து கிடைத்த போது மொர்தெக்காய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இங்க இருந்துதான் எஸ்தருடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கிறது. நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த எஸ்தர் புத்தக செயல்கள் எல்லாமே யாருடைய செயல்கள்னா எஸ்தருடைய செயல்களாக இருக்கு. அந்த எஸ்தரை அரசியாக கொண்டு அமர்த்தின அந்த தேவன் எஸ்தர் மூலமாக செய்த ஒரு அற்புதமான செயல்கள் எல்லாம் இனி 5வது அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை இங்க எஸ்தர் போட்டு அனுப்புகிறாள் மொர்தெக்காய்ட்ட. நீங்க போய் சூசான்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து 3 நாள் ஒரு காலையிலையோ இரவுலையோ அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல எனக்கு இப்படி ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோட நான் அரசன் கிட்ட போகணும். என்னுடைய விண்ணப்பத்தை அரசனுக்கு தெரிவிக்கிற விதத்துல தெரிவிக்கணும். இதெல்லாம் நான் சரியா செய்யணும். அதுல கடவுளுடைய உதவி எனக்கு தேவை. ஆகவே உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் இங்க அரண்மனையில சந்தோஷமா இருக்க போறதில்ல, நானும் என் தாதிமாரும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உபவாசம் இருக்க போகிறோம். இப்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற விதத்தில் நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். நிச்சயமாக தேவன் உதவி செய்வார் என்கிற விதத்துல சொல்லி அனுப்பி அதுல ஒரு வார்த்தையும் சொல்லி அனுப்புகிறார். இதை நான் செய்ய போகிறேன், நான் ராஜா கிட்ட போய் பேச போகிறேன். ஒருவேளை ராஜ கட்டளையை மீறினதுக்காக என்னை அவர்கள் கொலை செய்தாலும் செத்தாலும் சாகிறேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்குள்ள ரொம்ப பெரிய தைரியம் வேணும். எஸ்தர் அவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணாக இருக்கு. நான் செத்தாலும் சாகிறேன், ஆனா நான் எடுத்த முடிவு இதுதான், நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், அரச கட்டளையை மீறப் போகிறேன், ஆண்டவர் உதவி செய்ய உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். எஸ்தர் அரசனை சந்தித்தாளா? அரசனை சந்தித்து நேரடியாக தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தாளா? அல்லது வேறு என்ன செய்தா? அரசன் எஸ்தரை பார்த்த போது என்ன செய்தார்? ஏன்னா ஒரு மேட்மேன் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்ப என்ன நடக்குது, என்ன நடந்தது, அதெல்லாம் இனி 5வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 4வது அதிகாரத்துல யூத இன படுகொலைக்கான ஒரு அழிவு செய்தி மொர்தெக்காயையும் எஸ்தரையும் யூதர்களையும் கலங்க பண்ணினதையும் அவங்களுடைய இருதயத்துல கொண்டு வந்த துக்கத்தையும் உபவாசத்தையும் ரெட்டுடுத்தலையும் கண்ணீரையும் அலறுதலையும் பற்றி கேள்விப்பட்டோம். ஆண்டவர் தான் பயன்படுத்தும்படி வைத்திருந்த அந்த கீ பர்சன் எஸ்தர், அவ செயல்பட ஆரம்பிக்கிறத இங்க பாக்குறதுக்கு அப்புறம் எஸ்தரை தான் ஃபுல்லா பார்க்க போகும். என்ன நடந்ததுன்றத அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நாம என்ன படிக்கிறோம்? ஒரு 4 படிப்பினைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை, மாறாத உண்மை. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்தர் இப்பொழுது ராணி, மொர்தெக்காய் சூசான் அரண்மனையில உயர்ந்த அதிகாரி. ரொம்ப அருமையான காலங்கள், நல்ல வாழ்க்கை, மதிப்பும் மரியாதையும் வசதியும் எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவர்களுடைய செவிகளில் விழுந்த அந்த செய்தி அவர்களுடைய வாழ்க்கையின் நிலையையே மாற்றி போட்டு விட்டதை பார்க்கணும். திடீர் மாற்றத்தை கொண்டு வந்த அழிவின் செய்தி அவங்க கேள்விப்பட்டு உருக்குலைந்து போய்விடுகிறார்கள். ஹிருதயத்தில் இருந்த அத்தனை நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் போச்சு. வாழ்வினுடைய எல்லா ஆடம்பரமான நிலைகளும் போச்சு. வாழ்க்கை இப்படிப்பட்ட திருப்பங்களை தான் கொண்டதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சாதாரண உலகத்து மனுஷன் கூட சொல்றான், உனக்கு நல்லது நடக்கும் போது ரொம்ப தலகணத்துல ஆடாத,
அதே நேரத்துல ஏதாவது ஆபத்து வந்த பிறகு அந்த துன்பத்தில் மூழ்கி போய் உன்னை அழித்துக் கொள்ளாது. வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் கலந்து வரக்கூடிய, எப்பவுமே ஒரே நிலையில போய் கொண்டிருக்க கூடியதல்ல, சடுதியான திருப்பங்களுடன் கூடிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்பு தகப்பனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பையன். பல வண்ண அங்கிகள் எல்லாம் உடுத்தி அந்த பையனை அழகு பார்த்து கொஞ்சி மகிழ்ந்து அப்பாவுடைய சந்தோஷத்துல வீட்டுல செல்ல பிள்ளையா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் வந்த அந்த சம்பவம் எப்படி இருந்தது யோசிச்சு பாத்தீங்களா? சொந்த சகோதரர்களாலேயே குழியில தள்ளப்பட்டு உயிருக்கே ஆபத்து வந்து கடைசியில அடிமையாக விற்று போடப்பட்ட, என்ன கண்ணீர் வடிச்சிருப்பான்ல அந்த யோசேப்பு. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த குழியில கடந்து அந்த வாலிபன் அவன் அழுகும் போது அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் வேதனை. இந்த சகோதரர்களை பாக்குறதுக்கு தானே நான் வந்தேன். நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கை எப்படி திரும்பிருச்சு. அடிமையா பிடிச்சிட்டு போகும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யாருன்னே தெரியாத ஒரு ஆளை உங்களை பிடிச்சு கடத்தி கொண்டு போகும்போது உங்களுடைய இருதயம் என்ன துடி துடிக்க யோசிச்சு பாருங்க. முன்பின் தெரியாத தேசத்துல கொண்டு போய் அடிமையாக விடப்பட்டு அத்தனை வேதனைகளை அனுபவித்த அந்த யோசேப்பு, அப்போ யோசேப்புக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு பார்வோனுக்கு சமமாக யோசேப்பு உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். குழியில இறங்குனதும், துன்பத்தை அனுபவித்ததும், வேதனைகளுக்கு மத்தியில வாழ்ந்ததும், அதற்கு பிறகு கர்த்தரால் உயர்த்தப்படும், இதெல்லாமே ஆண்டவருடைய திட்டம். தன்னுடைய சகோதரர்கள் வந்த போது அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க பயப்படாதீங்க, ஜீவ ரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் இதை செய்திருக்கிறார். என்ன ஒரு அருமையான புரிதல் பாருங்க யோசேப்புக்கு இருந்தது. மோசேயினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சந்தோஷமா பார்வோனுடைய குமாரத்தின் வாழ்ந்துகிட்டு இருந்த போது தன்னுடைய இனத்துக்காக ஏற்பட்ட வைராகி எபிரேயர்ல பாக்குறோமா இல்லையா? ஒரு எகிப்தியனை கொன்றது நிமித்தமாக பயந்து ஓடி மீதியான்ல போய் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு கடவுளால அழைக்கப்பட்ட அத்தனை கடினங்களுக்கு மத்தியில இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீதினுடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆடு மேய்ச்சிட்டு சந்தோஷமா இருந்த மனுஷன். ஆட்டுக்குட்டிய போட்டு தோல்ல தூக்கி போட்டு சந்தோஷமா ஆட்டு மந்தையில விசில் அடிச்சு பாட்டு பாடி கிண்ணறம் வாசி என்னென்ன வாசிக்க தெரியுமோ கருவிகள் எல்லாம் வாசி சந்தோஷமா இருந்த அழகான ஒரு ஆண்டவர் தாவீதை தூக்கி கொண்டு வந்து அரச பதவிக்குன்னு வச்சு, சவுல் போன பிறகாவது வச்சிருந்திருக்கலாம். சவுல் இருக்கும் போதே இவன் தாண்டான்னு சொல்லி என்னென்ன துன்பங்கள் எல்லாம் தாவீது அனுபவிச்சு, பெத்த பிள்ளையாலையும் சொந்த மக்களாலையும் விரட்டு விரட்டுன்னு விரட்டப்பட்டு எவ்வளவு வேதனைகள், அத்தனை துன்பங்கள். இதெல்லாமே நமக்கு எதை காட்டுகிறதுனா, வாழ்க்கை எப்பவுமே ஒரே நிலையாக ஒரே மாதிரியாக இருக்காது. அதுல பல திருப்பங்கள் வரும், பல சடுதியான செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி வரும். இந்த மொர்தெகாய் எஸ்தரும் கேள்விப்பட்டது போல அவங்க கேள்விப்பட்டது அவர்களுடைய அழிவின் செய்தி. அந்த அளவுக்கு மோசமா நம்ம கேள்விப்படாவிட்டாலும் கூட எப்படியோ கேள்விப்பட வரலாம். இப்படிப்பட்ட திருப்பங்கள் நிகழ்ந்ததுதான். நமக்கும் எல்லாமே சடுதியாக நடக்கும். இதெல்லாம் நமக்கு தான் சடுதியானது. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா, இவைகளையெல்லாம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக கடவுளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர். இந்த செய்தி சூசான்ல இருந்து போகணும், இவங்கெல்லாம் இப்படி உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தாழ்த்தப்படணும், எஸ்தர் மூலமாக நான் கிரியை செய்ய போகிறேன், அதுக்காக பல வருடங்களுக்கு முன்பாகவே எஸ்தரை அத்தனை லட்சம் அத்தனை 400 அத்தனை பெண்களுக்கு மத்தியில எஸ்தரை உயர்த்தி கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, லைஃபோட ஒரு நிதர்சனமான யதார்த்தமான நீதிமொழிகளை பார்த்தாலும் இதான் படிக்கிறோம், பிரசங்கிய பார்த்தாலும் இதான் படிக்கிறோம். அந்த வாழ்க்கையில சடுதியான திருப்பங்கள் வருகிற போது நீங்க பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலை வேண்டாம். நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன்னா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர் அவரே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிற போது கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இவைகளையெல்லாம் நீர் செய்து கொண்டிருக்கிறீர்,
எஸ்தர் மொர்தெகாயிட்ட சொன்னது போல எனக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே எனக்கு பலன் தாரும். இந்த சோதனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், இதயத்துல எவ்வளோ எனக்கு கவலைகள் வருகிறது, பயங்கள் வருகிறது, ரொம்ப திகிலே இருதயத்தை பிடிக்குது ஆண்டவரே. விசுவாசம் கூட கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போற மாதிரி இருக்கு. நீங்க ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். கடவுள்கிட்ட நான் ரொம்ப பெரிய விசுவாசின்னு காமிக்க கூடாது, தெரியுமா? அவருக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த துன்பமோ இந்த வேதனையான செய்தியோ என்னுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் என்னுடைய விசுவாசத்தை கூட அசைத்து பார்க்கிறது. நான் ரொம்ப பலவீனமா போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிற போது இதான் செய்யணும். அதான் சரியானது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக அறிந்து வைத்திருக்கிறவர் நீர். உமக்கு தெரியும் இனி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி போய் முடிய போகிறதுன்றது உமக்கு தெரியும். என் பார்வையில இது ரொம்ப பெருசா இருக்கு ஆண்டவரே. இதை என்னால தாங்கிக்க முடியாததாக, சகித்துக் கொள்ள முடியாததாக, இதெல்லாம் எப்படி நான் மேற்கொண்டு ஜெயிக்க போகிறேன்னே எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு. நான் ரொம்ப தோத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நான் தோத்து போயிருவனோன்ற பயம் கூட எனக்கு இருக்கு ஆண்டவரே. ஆனா உம்மை நம்புகிறேன். நீ செயல்படுகிற தேவன், எனக்கு உதவி செய்யும். இது என்ன பெரிய தைரியம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத இருட்டான சூழ்நிலையில எரிகிற இந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? சின்ன வெளிச்சமா இருக்கலாம். பெரிய அறை கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாம் இருட்டாயிரும். எதங்க கொளுத்துவோம்? ஒரு தீக்குச்சி கொளுத்துவோம். அந்த தீக்குச்சியினுடைய வெளிச்சம் எவ்வளவு பெருசு தெரியுமா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். நீ செயல்படுகிறதை பார்க்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். நான் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும், என்னை காத்துக்கொள்ளும். இவைகளையெல்லாம் சமாளித்து வாழ்வதற்குரிய பலத்தை தார். அதை தான் கேட்கணும். பாருங்க, இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில சடுதியான மாற்றங்கள் எல்லாம் வருகிற போது கடவுள் மீது விசுவாசித்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை உறுதியாக போகும். 91வது சங்கீதத்துல கடைசி வசனங்கள் அவர் சொல்ற மாதிரி, அவன் என்னுடைய நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன். நான் முதல்ல படிக்கும் வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி இருக்கு. மாற்றங்கள் வருகிற போது இந்த சிந்தனையை கொண்டிருப்பது ரொம்ப அவசியம். இரண்டாவது, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகணும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் கர்த்தரின் துணையோடு செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும். எஸ்தருக்கு வேற வழி இல்லை. இப்ப அரசனை சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா அரச கட்டளையை மாற்றுவதற்குரிய அதிகாரம் அரசனுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வேற யார போய் பார்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பயன்பாடை எழுதும் போது எனக்கு இது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் என் மனசுல இருக்குங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா யார பார்க்கணுமோ அவரை தான் பார்க்கணும். இந்த காரியம் அவரால் மட்டும்தான் நடக்க முடியும். வேற யார போய் பார்ப்போம்? எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கணும், ஒரு உயர் அதிகாரியை போய் நான் பார்க்க போகிறேன், அல்லது ஒரு மந்திரியை போய் பார்க்க போகிறேன், அவ்வளோ போஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரியை நான் போய் பார்க்க போகிறேன், எல்லாம் போய் எல்லாம் வீணா கூட போகும். ஆனா ஒருத்தரால மட்டும்தான் எதையும் செய்ய முடியும். அவரை தான் போய் பார்க்கணும். பார்க்க வேண்டியவர் அவர் தான். எஸ்தர் போய் அப்படியா இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டு ஆமான் தான் இதுக்கெல்லாம் காரணமா? சரி, நான் ஒரு அரசி, ஆகவே ஆமான கூப்பிட்டு நான் உட்கார்ந்து பேசுறேன். பேசி அவனை சமாளிச்சு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு அனுப்புறேன். செய்திருக்கலாமா இல்லையா? மாற்று வழியில செஞ்சிருக்கலாமா இல்லையா? எஸ்தர் அப்படி யோசிக்கலைங்க. எஸ்தர் ஞானமுள்ள பெண்ணாக இருந்திருக்கிறார். அவளுக்கு தெரியும் இதை மாத்தணும்னா யாரால மாத்த முடியும்? இந்த அரசனால மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த துன்பத்தை கேட்டு நானும் இப்படியே அரண்மனையில அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இன்னொன்னு 11 மாசம் இடைவெளி இருக்கு. அடேங்க அப்பா, 11 மாசத்துல நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட மாட்டேன்னா இல்ல. செய்தியை கேள்விப்பட்டு 3 நாள் உபவாசம் பண்ண நான் போய் அரசனை சந்திக்க போறேன். சில நாட்கள் தான், குயிக்கா செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும்.
எந்த விஷயத்துக்கு காலம் கொடுக்கணும், எந்த விஷயத்தை உடனே செய்யணுங்கிறதையும் சரியா செய்யணும். உடனே செய்ய வேண்டியதை கால தாழ்த்தி செஞ்சாலும், காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியதை உடனே செஞ்சாலும் ஆபத்து தான். அதனால பெரிய நன்மைகள் வரப்போகிறது இல்லை. ஆகவே எஸ்தர் அந்த நேரத்திலையும் துவண்டு போய் விடாமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி அரசனை சந்திக்க போகிறேன் என்று ஒரு முடிவை எடுத்தாள். மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள், இதைதான் நான் செய்ய போகிறேன், நான் செயல்பட போகிறேன், எனக்காக நீங்க கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணுங்க, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். எல்லாவற்றையும் அறிந்த அவர், அவரே எல்லாவற்றையும் செய்வார்னு நாம ஒன்னும் செய்யாம உட்கார்ந்துடக்கூடாது. படிக்கிறோம்னா, பரீட்சைக்கு போறோம்னா படிச்சுட்டு பரீட்சைக்கு போகணும். நான் அங்க போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து என் மூளையை ஓபன் பண்ணி கேள்விகளுக்கான அப்படியே பதில் எல்லாம் கொடுத்துருவாரு, அது என் கை வழிய வந்து பேனா வழிய வந்து பேப்பர்ல எழுதிரும் நினைச்சேன். என்ன ஒரு முட்டாள்தனம் இல்லையா? நீ படிக்கணும், நீ உழைக்கணும், ஆண்டவருடைய உதவியை தேடணும். புரிய மாட்டேங்குது ஆண்டவரே உதவி செய்யுங்க, பரீட்சை கவனமா எழுதுறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஜபித்துட்டு போனா ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். உழைக்கிறவனுக்கு கர்த்தர் துணை. கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு சாப்பாடு கொடுக்கும், நீர் அனுப்பும். படுத்துக்கிட்டே இருந்தா சாப்பாடு வரும்? சாவுதான் வரும், சாப்பாடு வராது. எப்பவுமே நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். ஆண்டவர் அப்படிதான் மனிதனை படைத்து வைத்திருக்கிறார். போன வாரம் பார்க்கலையா? படைப்பிலேயே வேலை செய்வதற்காக மனிதனை ஏற்படுத்தினார். அவன் வேலை செய்யணும், உழைக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தை திறம்பட நடத்தணும். அதை செய்யாம ஊரு உலகம் எல்லாம் கடன் வாங்கிட்டு திரிகிறவன் அயோக்கியம். சிலருடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, இங்க கடனை வாங்கி அங்க அடைக்கிறது. ஒரு இடத்துல கடனை வாங்கிடுவாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியாது, வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறது கிடையாது. அப்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல எங்க கடன் தர்றான், அங்க போய் கடனை வாங்குறது, அங்க கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிறது. இப்படியே ஒவ்வொரு இடமா கடனா வாங்கி அந்த வாழ்க்கையே கடன், சீரழிந்து போன ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அது ஒரு சுழல் மாதிரி. அந்த சுழலில் சிக்கினவன் ஒருபோதும் வெளிப்பட முடியாது. அது ரொம்ப மோசம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உழைக்கணும், நீதியான காரியங்களை செய்யணும், நேர்மையா வாழணும், நேர்மையா செலவு செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம என்ன செய்யணுமோ அதை நாம செய்தே ஆகணும். எல்லாம் ஆண்டவர் செய்வார்னு பார்த்துக்கிட்டு, கண் பார்வை மங்குது என்ன செய்யணுங்க? கண் பார்வை மங்குது என்ன செய்யணும்? நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டேன், என் கண்ணை படைத்த ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்துவார். நேற்று என்னுடைய உறவினர் ஒருவரை பார்த்தேன். அவருக்கு காலில், அவர் வந்து பெண்டிகோஸ்தே குரூப், காலில் ஒரு புண்ணு வந்துட்டு, சக்கரை நோயாளி வேற. எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க, போய் அந்த புண்ணை போய் பாருங்க, மருத்துவமனைக்கு போங்க, மருந்து எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு சில கூட்டம் இருக்குல்ல, நாங்க மருந்து எடுக்க மாட்டோம். எங்களுடைய பரம வைத்தியர் யெகோவா ரஃபா, அவர் எங்களை பார்த்துக்குவார். சமாதானத்தின் தேவன் சமாதானம் தருவார். யெகோவா ரூவா, எங்களை அவர் மேய்த்துக் கொள்வார். இப்படியே வார்த்தையா சொல்லி சொல்லி ஒன்னு எடுக்காம உட்காந்து சீலும் சதமும் பிடிச்சி எலும்பு வரைக்கும் போயிடுச்சு. வலி தாங்க முடியல, காலை தொங்க விட முடியல, நடக்க முடியல, கண்ணீரோட கதறது. என்னை யாராவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. எப்படி தூக்குவாங்க? நீ இருப்பா, கொஞ்ச நேரம் இரு. எவ்வளவு சொன்னோம், எத்தனை மாசமா சொன்னோம், நீ கேட்டியா? நீ இரு, அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். இப்ப நீ ஜெபம் பண்ணு, இப்ப நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாலும் இப்ப வந்துருச்சா, ரொம்ப மோசமா போச்சா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா ஸ்பூனை வச்சு வலிச்ச மாதிரி எலும்பு வரைக்கும் வலிச்சு விட்டாங்க சதைய. இவ்வளோ பெரிய கட்டை போட்டு உட்கார்ந்துருக்கு வீட்டுல. வேற யாருல, எங்க மாமா தான். என்ன செய்ய? என்ன மாமா அப்படி? ஆண்டவர் செய்வார்னு இருந்தேன் மாப்பிள்ள,
இப்படி ஆகி போச்சு. அவருக்கும் புத்தி சொல்லிட்டு வரும். ஒரு காலத்துல எனக்கு ஆண்டவரை பத்தி சொன்ன மனுஷன், அறிவில்லாத செயல்களை செய்யக்கூடாது, வேதம் சொல்லுகிறத புரிஞ்சு செய்யணும். உடல்ல நோய் வந்தா என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும். இந்த மாதிரி குரூப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல செத்து போனவனை உயிரோட எழுப்பிடுவேன்னு வச்சு 3 நாள் 5 நாள்லாம் வீட்டுல ஜெபம் பண்ணி போனா அழுகி நாட்டம் வந்து அப்புறம் கதவை உடைச்சு உள்ள வந்து கைது பண்ணி கொண்டு போய் நச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? விசுவாசம் இருக்கணுங்க. ஆனா எது விசுவாசம்னு தெரியணுமா இல்லையா? மூடத்தனத்தை விசுவாசம்னு சொல்லக்கூடிய, அது முட்டாத்தனத்தை இந்த சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார்? ஒன்னைய செய்ய சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அப்ப நீ அதை செய்யணுமா வேண்டாமா? எஸ்தரும் ஜெபம் பண்ணுங்க பாத்துக்கிறலான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? அதனால வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமோ, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்தாக வேண்டும். அதையும் இங்க ஒரு பாடமா படிக்கணும். இனி 3வது, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்கள்ல அவருக்காக பணி செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கமும் இருக்கும். நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்பத்துல, நாம இருக்கிற தெருவுல, வீட்டுல, நம்ம நண்பர்கள், இவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார்னா நம்மை பயன்படுத்தும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக பணி செய்வதற்காக. ரொம்ப துன்பப்படுகிற மக்கள், வேதனையோடு இருக்கிற மக்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து கடவுளுடைய செய்தியை கொண்டு சுவிசேஷத்தை சேர்க்கணும். கடவுளை பத்தி சொல்லணும். போலியான கடவுள்களுக்கு மத்தியில மெய்யான ஆண்டவரை பத்திய அந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லணும். அவங்க காது கொடுத்து கேட்கணும். வருதான் உண்மையுள்ள கடவுள்ங்கிறத அவங்க அறிந்து கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்யணும், ஜபத்தோட பாரத்தோட. ஆனா அது கவனமா செய்யணும். சாயங்கால மலை பிரசங்கத்துல அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதுக்கு பெரிய உதவி செய்வார். நம்ம வைத்திருக்கிற இடத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஆண்டவருக்காக செய்யணும். அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறவர் அவர்தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் நாம் செயல்பட வேண்டும். மொர்தெகாய் சொல்லி அனுப்புறார் பாருங்க, நீ இப்பொழுது அமைதியாக இருந்தால் இஸ்ரவேலுக்கான பாதுகாப்பு வேறிடத்திலிருந்து வரும். ஆண்டவர் எதையும் யாரையும் கொண்டு செயல்படக்கூடியவர், உயிரற்ற பொருள்களை வைத்து செயல்படக்கூடியவர். ஒன்னதான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தைலாம் நல்ல எஸ்தருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தி இருக்கு. உன்னைய வச்சுன்னா ஆண்டவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ ரொம்ப என்ன செய்யாத, நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. வேலை செய்யற இடத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா? சில மனுஷங்க அப்படி இருப்பாங்க, நான் இல்லைன்னா அலுவலகமே நடக்காதுங்க, திக்கு திணறி போயிரும்ல, நான் இருக்கிறனாலதான் அலுவலகமே. சில நேரங்கள்ல நமக்கு அந்த என்ன வருது, இல்லையா, நான் இல்லைன்னா யார் இந்த வேலையை செய்வா? மமதையோட நினைக்க கூடாது. ஆண்டவர் சாதாரண பொருட்களை வச்சு செய்து கொண்டு போவார். என்னைக்கு அந்த பெருமை மட்டும் இதயத்துல வரக்கூடாது. அவர் செய்வார், அவர் செய்கிறவர். அதே சமயத்துல நம்ம ஒண்ணு உணரணும், ஆண்டவர் என்ன இங்க வச்சிருக்கிறாருன்னா முதல்ல சாட்சியா இருக்கணும், சுவிசேஷ சாட்சியாக இருக்கணும், ஆண்டவருக்கு மகிமையா வாழணும், ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்துகிற போது பயனுள்ள பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக செயல்பட வேண்டும். எஸ்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரமாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பெண்ணையும் பார்க்கணும். நீ கடைசியாக, இது ரொம்ப முக்கியம், எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துடணும். சூழ்நிலையில இதை செய்யணும்னு சொல்லும் போது அதை உடனே செஞ்சிடணும். செய்ய வேண்டியவைகளை செய்யாம இருக்க கூடாதுன்றது ஒண்ணு. இது முடிவு, தீர்மானமான முடிவு. எதை செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், அதை பற்றி ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்தாகணும். தீர்மானிக்கணும், நான் என்ன செய்ய போகிறேன், அதை எப்படி செய்ய போகிறேன். எஸ்தர் ஞானமுள்ள பெண்ணுன்னு சொன்னேன்ல,
எங்க விசாரித்தா சரியான உண்மை வெளிவரும்னு விசாரிக்க ஆள் அனுப்புகிறாள். காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன, என்ன விஷயம், எதனால இது நடக்குது, அதனுடைய ரூட் காஸ் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேகரிக்கிறார். ஒரு வக்கீல் மாதிரி ஒரு கேஸ நடத்தும் போது தேவையான எல்லா விஷயங்களையும் சேகரித்து வைத்து நடந்ததெல்லாம் அவர் கற்பனை செய்து பார்த்து எப்படி அவர் செயல்படுவார், ஒரு வழக்கறிஞரை போல செயல்பட, ஒரு முடிவை தீர்மானமாக எடுக்கணும், எடுத்த முடிவுல உறுதியா இருக்கணும், அதை உறுதியோடு செயல்படுத்த. இதெல்லாம் எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கணும். இங்க ஆண்டவருடைய வார்த்தைய பல காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறீங்க? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கறீங்க, பாவத்தை குறிச்ச செய்தியை கேட்கறீங்க, பாவத்தினால கடவுளிடத்திலிருந்து வரப்போகிற பயங்கரத்தை குறிச்சு கேட்கறீங்க. இந்த யூதர்களுக்கு வந்த அழிவின் செய்தி போதுதான் உங்களுக்கும் அழிவின் செய்தி ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் தீர்மானிச்சா, முடிவெடுத்தான், உபவாசம் பண்ணா, கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஆண்டவரேன்னு கதறினா. ஆனா நீங்க இன்னும் மனம் திரும்பாம இப்படியே இருக்கிறீங்க. அந்த முடிவை என்னைக்கு எடுக்க போறீங்க? உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துங்கிறத விசுவாசித்து அவர்கிட்ட வந்து உங்க பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அடைவதற்கு நீங்க ஏன் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறீங்க? ஏன் அந்த முடிவை எடுக்காம இருக்கிறீங்க? தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசியும் நீங்க காலம் தாழ்த்துவது எதனால? நீங்க தான் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. முடிவு எடுக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுங்க. அவங்களுக்காவது 11 மாசம் கேப் இருந்தது. ஆண்டவர் அறியாம இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்ப முடிவு வரும்னு யாருக்கு தெரியும்? உங்களுடைய வாழ்வின் முடிவு நாள், முடிவு நேரம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப இது எவ்வளவு ஒரு அவசரமான செய்திங்கிறத நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறது ஏன்? உங்க பாவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பாவத்தை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் சாகுங்கிறத முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பாம போனா அப்படியே கெட்டு போவீர்கள்னு வேதம் சொல்லுது. சடுதியான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்க மரணம் உங்களுக்கு சம்பவித்தால், ஆண்டவரை அறியாம அவரை விசுவாசிக்காம அவருடைய ரட்சிப்பினால உங்களுடைய ஆத்துமா சமாதானம் அடையாம இருந்தா கடவுளுடைய கோபத்தினால நித்திய நரகத்துக்கு போக போறீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த நாள் நீங்க முடிவெடுக்க வேண்டிய நாள். இந்த செய்தியை கேட்டு உங்க இருதயத்துல திகிலடைங்க, பயப்படுங்க. ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்புதலை தாரு, நான் பாவிங்கிறத உணர்றேன், எனக்கு விசுவாசத்தை தாரு, எனக்கு ரட்சிப்பை தாரும்னு அவரிடத்துல வந்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த முடிவை இப்ப நீங்க எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறவர்கள் கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, எடுக்க வேண்டிய முடிவுகளை, தீர்மானங்களை விவரமாக சிந்தித்து ஆராய்ந்து எடுத்து அவருடைய மகிமைக்காக செயல்படுகிறதுல எப்பொழுதுமே உங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிப்போம்.